பிரதமர் நரேந்திர மோடியை கொலைகாரர் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தென்கொரியாவின் கியோங்கூவில் நடைபெற்று வரும் ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மாநாட்டில் ட்ரம்ப் பேசுகையில், இந்தியாவுடன் ஒரு வர்த்தக ஒப்பந்தம் செய்யவிருக்கிறேன். பிரதமர் மோடி மீது எனக்கு மிகுந்த மரியாதையும் அன்பும் உள்ளது. எங்களுக்குள் ஒரு நல்ல உறவும் உள்ளது. அதேபோல பாகிஸ்தான் பிரதமரும் ஒரு சிறந்த மனிதர். அவர் ஒரு சிறந்த போராளி. இருவருக்கும் இடையான போரில் 7 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. இருவரையும் அழைத்து அவர்களுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்ய முடியாது என்று கூறினேன். ஆனால் அவர்கள் இருவரும் போரை நிறுத்த முடியாது என்று கூறினார்கள். அவர்கள் இருவரும் வலிமையான மனிதர்கள். பிரதமர் மோடி சிறந்த மனிதர். அவரைப் போல தந்தையை பெற நீங்கள் விரும்புகிறீர்கள். ஆனால் அவர் ஒரு கொலைகாரர், நரகத்தை விட மோசமானவர். நாங்கள் போரிடுவோம் என்றுதான் பிரதமர் மோடி கூறினார். நான் சொன்னேன், அச்சோ, இவர்தான் எனக்கு தெரிந்த அதே மனிதர். இருப்பினும் 2 நாட்களுக்கு பிறகு அவர்கள் என்னை அழைத்ததுடன் போரையும் நிறுத்தி கொண்டனர். அது எப்படி ஆச்சரியமாக இல்லையா? பைடன் இதை செய்திருப்பார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஆனால் எனக்கு அப்படி தோன்றவில்லை என்று தெரிவித்தார். பஹல்காம் பகுதியில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் பலியாகினர். இதனை அடுத்து பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்கள் மீது ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியது. இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தானின் வேண்டுகோளை ஏற்ற இந்தியா தாக்குதலை நிறுத்தியது. இதனிடையே இந்தியா மற்றும் பாகிஸ்தானுடன் வர்த்தகத்தை நிறுத்திக் கொள்வதாக கூறியதால் தான் போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தொடர்ந்து கூறி வருகிறார். இருப்பினும் ட்ரம்ப் கூற்றை மத்திய அரசும் தொடர்ந்து மறுத்து வருகிறது. பீகார் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல் காந்தி இன்று பிரச்சாரம் செய்ய உள்ளார். ராகுல் காந்தியுடன் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் தலைவர் தேவஸ்ஜி ஜாவும் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார். பீகாரில் நவம்பர் 6 மற்றும் 11 ஆகிய 2 திகதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. நவம்பர் 14ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கட்சிகள் தங்கள் வாக்குறுதிகளை மக்களிடம் தெரிவித்து வருகின்றன. இந்தியா கூட்டணி சார்பில் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் மூத்த தலைவரான லாலு பிரசாத் யாதவின் மகன் தேஜஸ்வி யாதவ் முதல்வர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார். தேர்தலையொட்டி பீகார் மக்களுக்கான இந்தியா கூட்டணியின் வாக்குறுதிகளை நேற்று வெளியிட்டார். பீகார் சாட் பண்டிகைக்கு பிறகு காங்கிரஸ் பிரச்சாரம் தொடங்கப்படும் என முன்பு அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன்படி ராகுல் காந்தி இன்று பிரச்சாரத்தை தொடங்க உள்ளார். தேஜஸ்வி யாதவும் பிரச்சாரத்தில் உடன் ஈடுபடுகிறார். இதற்கான ஏற்பாடுகளை காங்கிரஸ் கட்சி முழுவீச்சில் செய்துள்ளது. இந்தியா கூட்டணியின் வாக்குறுதிகளை முன்னிலைப்படுத்தி பாஜகவின் கடந்த கால ஆட்சியில் மக்களுக்கு நடந்த வேலை வாய்ப்பின்மை உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து பிரச்சாரத்தில் பேச ராகுல் காந்தி திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவில் போதைப்பொருள் கடத்தல் கும்பலை பிடிக்க போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் 4 போலீஸ் அதிகாரிகள் உட்பட குறைந்தது 64 பேர் பலியாகியுள்ளனர். 81 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ரியோ டி ஜெனிரோவில் செவ்வாய்க்கிழமை போதைப்பொருள் கடத்தல் கும்பல் நடமாட்டம் அதிகரித்து வருவதை அடுத்து அதனை தடுக்கும் நடவடிக்கையாக 2500க்கும் மேற்பட்ட பிரேசில் போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனை நடவடிக்கையின் போது கடத்தல் கும்பலைச் சேர்ந்தவர்கள் போலீசார் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதனை அடுத்து போலீசார் தக்க பதிலடி கொடுத்தனர். இதனால் அப்பகுதியில் போர்க்களம் போல் காட்சியளித்தது. இந்த தாக்குதலின் போது 4 போலீஸ் அதிகாரிகள் உட்பட 64 பேர் பலியாகினர். 81 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் தாக்குதல் தொடர்ந்து நடந்து வருவதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் போலீசார் போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களுக்கிடையே நடந்து வரும் தாக்குதலின் போது 42 துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. போலீசார் மீது ட்ரோன் தாக்குதல். போதைப்பொருள் கடத்தல் கும்பல் பழிவாங்கும் நடவடிக்கையாக போலீசார் மீது ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியதாக அந்த மாகாண அரசு தெரிவித்துள்ளது. பென்கா வளாகத்தில் உள்ள காவல்துறை அதிகாரிகளை குறிவைத்து கடத்தல் கும்பல்கள் ட்ரோன்களை பயன்படுத்தியுள்ளதாகவும் ட்ரோன் எரிபொருட்களை வீசும் வீடியோ பதிவை அந்த மாகாண அரசு எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் கும்பல் நடமாட்டத்தை அழிக்கும் நடவடிக்கைக்காக 1 ஆண்டிற்கு மேலாக திட்டமிட்டு வந்ததாகவும் இதற்காக 2500க்கும் மேற்பட்ட இராணுவம் மற்றும் காவல்துறையினர் கொண்டு குழுவினர் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த தாக்குதல் நடந்தது. இது சமீப ஆண்டுகளில் நடந்த துப்பாக்கிச்சூடு என அதிகாரிகள் கூறினர்.
போதைப்பொருள் கடத்தல் கும்பலை அழிப்பது இந்த சோதனையின் நோக்கம் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த பரபரப்பு சம்பவத்தை அடுத்து ரியோ டி ஜெனிரோவில் பலத்த பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சவுதி அரேபியாவில் 350 மீட்டர் உயரத்தில் புதிய கால்பந்து திடல் கட்ட அந்நாட்டு அரசு திட்டமிட்டுள்ளது. 46,000 பார்வையாளர்கள் அமர்ந்து போட்டியை பார்க்கும் வகையில் பிரமாண்டமாக அமையவுள்ள இந்த திடல் சூரிய சக்தி மற்றும் காற்றாலை மின்சக்தியின் மூலம் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எண்ணெய் வளங்கள் மட்டுமே நிறைந்துள்ள சவுதி அரேபியா பயணிகளை கவரும் வகையில் பல புதிய கட்டுமானங்களை நிறுவி வருகின்றன. அந்த வகையில் உலகம் முழுவதும் உள்ள கால்பந்து ரசிகர்களை கவரும் வகையில் நியூயோம் பகுதியில் 350 மீட்டர் உயரத்தில் கால்பந்து திடல் கட்ட சவுதி திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் உலகில் மிக உயரமான திடல் என்ற பெருமையை இது பெறும். இதற்கு நியோம் ஸ்டேடியம் என பெயரிடப்பட்டுள்ளது. 2027 ஆண்டு இதற்கான பணிகள் தொடங்கப்பட உள்ளன. 2032 ஆண்டிற்குள் கட்டி முடிக்க சவுதி திட்டமிட்டுள்ளது. 2034 ஆண்டு நடைபெறும் ஃபீபா உலக கோப்பை கால்பந்து போட்டியை நியோம் ஸ்டேடியத்தில் நடத்தும் வகையில் பணிகளை முடிக்க சவுதி அரசு முடிவு செய்துள்ளது. சுற்றுலா பயணிகள் மற்றும் சுற்றுலா முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் சவுதி அரேபியாவின் விஷன் 2030 என்ற திட்டத்தின் ஒரு பகுதியாக நியோம் ஸ்டேடியம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரலாற்றில் மிக வலிமையான புயலாக உருவாகியுள்ள மெலிசா ஜமேக்காவின் வடக்கு கடற்கரையில் மையம் கொண்டுள்ளது. 3ஆம் நிலை தீவிரத்தன்மை கொண்ட புயலாக ஜமேக்காவில் நிலை கொண்டுள்ளதால் பல்வேறு பாதிப்புகளை அந்நாடு சந்தித்து வருகிறது. மத்திய அமெரிக்க பகுதியில் கடலில் வேகமாக நகர்ந்து வந்த மெலிசாவால் தென்மேற்கு ஜமேக்கா கடும் சேதங்களை சந்தித்துள்ளது. பல்வேறு வீடுகள், மருத்துவமனைகள், பாடசாலை கட்டடங்கள் சேதமடைந்துள்ளன. மெலிசா புயலால் ஜமேக்காவுக்கு பேரழிவு சேதம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக அந்நாட்டு பிரதமர் ஆண்ட்ரூ தெரிவித்துள்ளார். புயலால் ஜமேக்காவில் 3 பேரும், ஹவுதியில் 3 பேரும், டொமினிக் குடியரசில் 1 என மொத்தமாக 7 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் புயல் முழுமையாக கடப்பதற்குள் பெரும் நிலச்சரிவு, கனமழை போன்றவை ஏற்படும் அபாயம் உள்ளது. கியூபாவின் தென்கிழக்கு கடற்கரையில் 8 முதல் 12 அடி உயரத்திற்கு கடல் அலைகள் எழும்புகின்றன. இது வெள்ள பாதிப்புகளை கடுமையாக்கும் என அஞ்சப்படுகிறது. தற்போது ஜமேக்காவின் வடகிழக்கு பகுதியை நோக்கி 201 கிலோமீட்டர் வேகத்தில் மெலிசா புயல் நகர்ந்து வருகிறது. உள்ளூர் நேரப்படி இன்று இரவு 4 அல்லது 3ஆம் நிலை தீவிரத்தன்மை கொண்ட புயலாக கியூபாவை நோக்கி நகரவுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.